நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 3/2/2015 தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி திதியானது இரவு 4:44 வரை, பின்பு பிரதமை திதி. பூச நட்சத்திரமானது இரவு 8:49 வரை, பின்பு ஆயிலி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று பௌர்ணமி, தைப்பூசம். முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 10இல் சூரியன் 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும் சந்திரனவர் 4இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல், சிலருக்கு தூர பயணங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, 3இல் சந்திரனும் 10இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எடுக்கிற முயற்சியில சாதகமான பலன்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் 6இல் சனியும் சஞ்சரிப்பதால் உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு உற்றார் உறவினர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரனானவர் 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சூரியனும் ஜென்ம ராசியில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையக்கூடிய நிலையும், சிலருக்கு வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி எல்லா வகையிலும் அனுகூலங்களும் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், மேல் அதிகாரிகளிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 7இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற பொழுது வார்த்தையை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சந்திரன் சேர்க்கை பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பாகும். இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கக்கூடிய அமைப்பும்,
உடன் வேலை செய்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சுமூகமான நிலையானது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசினியர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, சூரியனானவர் 4 இருப்பதால் பயணங்களில் செல்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். சிலருக்கு வேலையாட்களால் கூட நிம்மதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நிதானமாக செயல்படுவது மிகவும் உத்தமம். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3 சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குருவும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப காரியங்கள் கூட கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தாமதமான நிலை உண்டாகும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். வீண் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த செயல் செய்தாலும் அதில் சற்று தாமத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது, சூரியன் 2 இருப்பதால் பேச்சில் சற்று கவனத்தோடு இருந்து முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மகர ராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7 சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூட்டாளிகளால் கூட சந்தோஷமான நிலையும் தாராள தனவரமும் ஏற்பட்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்பராசினியர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று இருப்பதால் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகுவதனால் மன அமைதி, பூரிப்பு உண்டாகும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, லாபஸ்தானத்தில் சூரியனும் 5 சந்திரன் குருவும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் விலகி குடும்பத்தில் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப காரியங்கள் கூட கைகூடக்கூடிய ஒரு அமைப்பும் அதன் மூலமாக மகிழ்ச்சி, பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.